எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. கோடீஸ்வராய நமக. வணக்கம். நம்ம கற்பூர சுந்தர பாண்டியன் சார் சொல்கிறாருங்க, அவரோட அனுபவங்களை வரிசையாக சொல்கிறாரு பாருங்க. எவ்வளவு அதிசயமான அனுபவங்கள் இவைகளெல்லாம் நமக்கு ஆன்மீகத்தின் மேல் உள்ள நம்பிக்கையை அதிகரிக்கின்றன. ஐயா சொல்கிறாருங்க, அந்த அனுபவத்தை சொல்கிறப்ப நமக்கு உடம்பெல்லாம் ஒரு உத்வேகமான உணர்ச்சி சிலிர்க்கின்றது. அந்த அப்படியே சொல்லுவாங்கள்ல, மயிர்குச்சரிதும்பாங்கள்ல, அது மாதிரி உணர்ச்சிகளெல்லாம் நம்ம அனுபவிக்கலாங்க. இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் கேட்குறப்ப ஒரு சுவையான அனுபவம் சொல்கிறேங்க. அதுக்கு முன்னால் நம்ம ஞானேஸ்வரன் சந்நிதியில் இப்போ நடந்த கோமாதா பூஜையை பார்க்கலாங்க. அந்த கோமாதா பூஜை ஒரு மாபெரும் பூஜை. அதில் பலவிதமான உண்மைகள் அடங்கி இருக்கின்றன. அந்த கோமாதா பூஜையை நாம் சிறிது நேரம் கண்டு கழித்த பிறகு நாம் அந்த அதிசய சம்பவத்திற்கு போகலாம். ஜீவனுக்குள் ஒரு சிவம் வந்தது, என் சித்தத்தில் மாற்றத்தை அது தந்தது. சோகமெல்லாம் எங்கோ போய் மாய்ந்தது, புது ஸ்வர்க்கம் படைத்து அது தந்தது. ஜீவனுக்குள் ஒரு சிவம் வந்தது, என் சித்தத்தில் மாற்றத்தை அது தந்தது. ஆ ஞானமெனும் தாகம் தான் வந்தது, அங்கே நானெனும் அகந்தை பாய்ந்தது. ஐயா சொல்றாருங்க, கற்பூர சுந்தர பாண்டியன் ஐயா சொல்றாருங்க, அதாவது 2012ஆம் வருஷ வாக்கில் நடந்த சம்பவங்க இது. அப்போ நம்ம ஞானேஸ்வரன் ஐயாவை கற்பூர சுந்தர பாண்டியன் அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருந்தாருங்க. கப்புள்ஸாக தான் போவாங்க, தம்பதிகளாக போவாங்கங்க. அவரும் சாந்தாமாவும் அவரோட ஒய்ஃபு சாந்தாமாவும் போவாங்கங்க. அப்படியே போயிட்டுருக்கப்ப இவர்கிட்ட நம்ம ஞானேஸ்வரன் ஐயா அந்த சிவப்பிரபாகர யோகி அவங்க இப்போ ஜீவ ஐக்கிய கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கேரளா ஸ்டேட்டில் ஓமலூர் பக்கத்தில் இருக்குங்க. அதாவது பத்தனம்திட்டா மாவட்டத்தில், கேரள மாகாணத்தில் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் ஓமலூருங்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள புலிப்பாறைங்கிற இடத்துல தாங்க இந்த சிவப்பிரபாகர யோகிங்கிற ஒரு பெரிய சித்தர் ஐயாங்க, அவங்களோட ஜீவ ஐக்கிய ஆலயம் இருக்குங்க. அந்த சிவப்பிரபாகர யோகியை பற்றி நிறையா விஷயங்கள் அப்படியே திடீர்னு அப்படியே அவர் சொல்லிகிட்டே இருப்பாராங்க. இவங்க அதை சில ட்ரிப்பு நோட் பண்ணிக்கணும்னு நினைப்பாராம், சில ட்ரிப்பை அது தன்னறியாமல் அது அப்படியே அந்த நோட் புக்கு ஞாபகமே, இவரோட கையேடு ஒன்று வச்சுருப்பாருங்க, அந்த கையேடு பேனா ஞாபகமே மறந்து போயிடுவாங்க. ஏன்னா மூட்டை சுவாமி, அதாவது நம்ம கணக்கு பகவான் ஞானேஸ்வரன் சொல்கிற அந்த சில விஷயங்களை கவனிக்கிறதுலேயே ஆர்வம் போயிடுறதுனால இவருக்கு அதை நோட் பண்ணிக்கணுங்கிற அந்த மனப்பான்மை இருந்தாலும் கூட அது செய்ய வராதாங்க. அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் அந்த சிவப்பிரபாகர யோகியை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்களாங்க. அந்த சரீரம் அது சரீரம் 15ரா, அது உடம்பு 15ரா அப்படின்லாம் சொல்லுவாங்களாங்க. அது உடம்பு 15வாங்களாம். அப்புறம் நிறையா விஷயங்கள்லாம் சொல்லுவாங்களாங்க. இப்படியே ஒரு நாள் ஒரு காலை பொழுதுங்க, அப்போ சுமார் 7:30 மணி இருக்குங்க. காலை பொழுது 7:30 மணிங்க. இவங்களும் சாந்தாமாவும் நிற்கிறாங்க. அப்போ
நம்ம ஞானேஸ்வரன் ஐயா ஏதோ சொல்லிகிட்டே வந்தவர் திடீர்னு இவங்களை பார்த்து திவ்யமாக இரு, ஜனமெல்லாம் வரும் அப்படின்னாருங்க. எப்படி? திவ்யமாக இரு, ஜனமெல்லாம் வரும் அப்படின்னாருங்க. அதுக்கு பேச்சோட பேச்சாக போயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, அது முடிஞ்சிருச்சுங்க. அப்புறம் பாருங்க, அதுக்கு பிறகு ஒரு 6-7 மாதம் கழித்து இவங்களுக்கு வந்து ரஷ்யாவில் உள்ள திவ்ய லோகம் அப்படிங்கிற கோயிலேருந்து, அந்த அமைப்புலேருந்து இவங்களுக்கு ஒரு அழைப்பு வருதாங்க. அவங்க வந்து விசாவெல்லாம் எடுத்து அனுப்புகிறாங்களாங்க. என்ன அதில் வந்து அவங்க வந்து அதுக்கு முன்னால் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஐயாவுக்கு, கற்பூர சுந்தரபாண்டியன் ஐயாவுக்கு. இந்த மாதிரி ஐயா வந்து அது வந்து ஆங்கிலத்தில் இருந்தது, அது நான் தமிழில் சொல்கிறேங்க. ஐயா, உங்களை பற்றி நாங்கள் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து சித்தர்கள் மேலே உள்ள ஒரு ஐக்கியம், அந்த சித்தர்கள் மேலே உள்ள ஒரு ஆய்வு, அதுவும் விஞ்ஞான ரீதியாக நீங்கள் பண்ணுற ஆய்வு, உங்களுடைய மெய்ஞான விளக்கங்கள் எல்லாமே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் வந்து அவசியம் வந்து இந்த திவ்யலோகம் கோயிலுக்கு வரணும் அப்படின்னோடனே இவருக்கு ஆச்சரியமாக வச்சான். என்னடா ரஷ்யாவில் வந்து மாஸ்கோலங்க, அந்த கோயில் இருக்கிறது மாஸ்கோவில், ரஷ்யாவில் உள்ள மாஸ்கோலங்க. என்னடா அது நினைக்காரு, என்னடா அது திவ்யலோகம்னு ஒரு தமிழ் கோயில், தமிழ் பேரை சொல்கிறாங்க. அந்த தமிழ் கோயில் வந்து ரஷ்யாவில் வந்து மாஸ்கோவில் இருக்கா, என்ன இது அப்படின்னு ஒரு விசாரிக்கிறப்ப அப்போ தாங்க இவருக்கு தெரிஞ்சதான், அந்த திவ்ய லோகங்கிறது சிவப்பிரபாகர யோகி, அந்த சிவப்பிரபாகர யோகிக்காக கட்டப்பட்ட கோயிலாங்க அது, ரஷ்யாவில் கட்டப்பட்ட கோயிலாங்க அது. இவருக்கு அப்படியே மெய்சிலிர்த்து போயிட்டாராங்க. நம்ம சிவப்பிரபாகர யோகியை பற்றி நம்ம ஞானேஸ்வரன் ஐயா சொல்ல நம்ம கேட்டுகிட்டே இருந்தோமே, இப்போ பாருங்க அந்த ஒரு கோயில் வந்து அங்கே ரஷ்யாவில் மாஸ்கோவில் இருக்குங்கிறது இப்போ தான் நமக்கு தெரியுது. அதுவும் இவங்க வந்து சாமி ஞானேஸ்வரன் ஐயா வந்து திவ்யமாக இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் அந்த திவ்ய லோகம் கோயில், அந்த பேர் அதுதான் சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு அப்படின்ட்டு இவங்க நினச்சி ரொம்ப அப்படி மெய்மறந்தாங்க. அதுக்கு முன்னாலேயே இவங்க வந்து சிவப்பிரபாகர சித்தர் கோயிலுக்கு போக வர இருந்திருக்காங்க. அப்போ வந்து பல பேரோட பழக்கம் இருந்திருக்குங்க, அந்த கோயிலை வந்து நிர்வகிக்கிறவர் அவங்களோட பழக்கமெல்லாம் இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இவருக்கு வந்து அங்கே உள்ள அந்த கோயிலை நிர்வகிக்கிற ஜனார்தனன் நாயர்னு ஒருத்தர் நிர்வகிக்கிறாருங்க. அவரோட சேர்ந்து இவர் வந்து ரஷ்யா போயிட்டு வந்திருக்காருங்க. அந்த போகிறப்ப அவர் நினைக்கிறாருங்க, ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கப்ப வந்து கற்பூர சுந்தரபாண்டியன் ஐயாவும் அவங்க ஒய்ஃபுன்னு நினைக்கிறாங்க, திவ்யமாக இரு ஜனம் வரும்னு சொன்னார், திவ்ய லோகத்துக்கு போகிறோம் ஜனம் வரும்னது இந்த ஜனார்தனன் நாயரைத்தான் ஜனம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆகா, எப்படி ஒரு ஆற்றல்! நமக்கு ஆன்மீகத்தில் வந்து ஒரு மனிதருக்கு நம்பிக்கை வரவழைக்கணும், நம்பிக்கையை அதிகப்படுத்தணும், அதன் மூலமாக பல பயன் விளையணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஞானேஸ்வரன் ஐயா இந்த மாதிரிலாம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நினச்சி அவங்க மெய்மறந்து போயிட்டாங்களாங்க. மறுபடியும் அதிசயங்களில் சந்திப்போம். ஆத்ம நன்றி.